உங்களையும் அறியாம நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்கள ஹாஸ்பிட்டல் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி விஷயங்கள்ல ஹாஸ்பிட்டல் உங்கள ஏமாத்துறாங்கங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா அம்மாவையோ, ஒய்ஃபையோ, பிள்ளைங்களையோ, ஃப்ரெண்ட்ஸுங்களையோ யாராவது ஒருத்தவங்கள நீங்க சேர்த்திருக்கும் பொழுது, அவங்க கொண்டு வந்து குடுக்குற பில்ல அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் பேமெண்ட் பண்ணுவோம். ஆனா அதுல என்னைக்காவது அதுல எவ்வளவு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கங்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது வேரியஸ் சர்வீசஸ்க்கு வேரியஸ் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பொதுவா ஜெனரல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல், அதாவது ஓபிடி, டயக்னாசிஸ், ஆபரேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல பண்ணும்பொழுது, அங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் உண்டுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது டாக்டர் ஃபீஸா இருக்கட்டும், அங்க கொடுக்கக்கூடிய ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரூமுக்கு 5000 கீழ இருந்தா அதுக்கான விஷயம். அப்புறம் ஒரு இன்டென்சிவ் கேர் அதுல வச்சு பாக்குறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து டேக்ஸே கிடையாது. அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளாரே இதெல்லாம் வர்றது கிடையாது. ஆனா உங்களுக்கு பில் கொடுக்கும்போது இது எல்லாமே போட்டு உங்களுக்கு 18% அப்படின்னா 18% ஒட்டுமொத்தமா போட்டு கொடுக்குறாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது ஃபியூச்சர்ல உங்க கையில பில் கொடுக்கும்போது அதை வாங்கி செக் பண்ணிட்டு நீங்க அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம். இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு வந்து ஜீரோ ஜிஎஸ்டி தானே, எதுக்காக வந்து டாக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் தெரியப்படுத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.